மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சைக்ளிக் வோல்டாமெட்ரி அண்ட் ஸ்டிப்பிங் வோல்டாமெட்ரி. ஃபஸ்ட்டு வோல்டாமெட்ரினா என்னன்னு பார்ப்போம். வோல்டாமெட்ரினா எலக்ட்ரானலிட்டிக்கல் டெக்னிக். இது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னா அன்லைட்டை பொறுத்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கு. இதிலேருந்து என்ன மெஷர் பண்ணலாம்னா we can measure the amount of current varying by voltage. வோல்டேஜை வேரி பண்ண நமக்கு கரண்ட் எவ்வளோ இதாகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து the change in current in varying by voltage gives the plot. இது மூலமாக கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள பிளாட் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா வோல்டமோகிராம்ங்கிற அந்த பிளாட் வந்து நம்ம இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையானது மினிமம் பொட்டன்ஷியல் போதும் ஆக்சிடேஷனுக்கும் ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கும் எலக்ட்ரோனில் நடக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சைக்ளிக் வோல்டாமெட்ரி. சைக்ளிக் வோல்டாமெட்ரி வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் டெக்னிக். இது என்ன மெஷர் பண்ணுறதுக்கு என்னது யூஸ் பண்ணுறதுனா கரண்ட் that develops is an electrochemical cell under condition where the voltage is applied. எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மெஷர் பண்ணுறாங்க. கெமிக்கல் வோல்டாமெட்ரி வந்து சைக்ளிக் ப்ராசஸில் நடக்குது. பொட்டன்ஷியல் ஆஃப் ஒர்க்கிங் எலக்ட்ரோட். அடுத்து மெஷர் த ரிசல்ட்டிங் ஆஃப் கரண்ட் வந்து மெஷர் பண்ணுவது. இது என்ன இது எதிர் அடிப்படையில் நடக்குதுன்னா ஓம்ஸில் அடிப்படையில் நடக்குது. ஓம்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும் E=IR. நெக்ஸ்ட் இதில் என்ன தியரினா த அப்ளைடு பொட்டன்ஷியல் கண்ட்ரோல்ஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரிடாக்ஸ் ஸ்பீசிஸ் அட் த எலக்ட்ரோடு சர்ஃபேஸ். இது எது மூலிமா டிஸ்கிரைப் பண்ணலாம்னா நென்ஸ்ட் ஈக்குவேஷன் மூலமாக சர்ஃபேஸ் இது பண்ணலாம். E=E0 - RT/NF ln CR0/C0. R வந்து மோலார் கேஸ் கான்ஸ்டன்ட், T வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சரு, N இஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு, F வந்து ஃபாரடே கான்ஸ்டன்ட்டு, E0 வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் வந்து இதுதான் அந்த கிராஃபு சைக்ளிக் வோல்டாமோகிராமோட. மேலே உள்ள பீக் இண்டிகேட்ஸ் தட் த ஆக்சிடேஷன் பீக்கு கரஸ்பாண்ட்ஸ் டு ஆக்சிடேஷன். கீழே உள்ள பீக் வந்து ரிடக்ஷன் கரஸ்பாண்ட்ஸ் டு ரிடக்ஷனு. இதில் 3 வகையாக இருக்குது. கெப்பாசிட்டிவ் கரண்ட் அண்டு ஃபாரடிக் கரண்ட் அப்படின்னு 3 இதாக இருக்குது. இது எது விசேஷத்துனா கரண்ட்டுக்கும் ஐபிசிக்கும் இது வழியாக நடக்குது. நெக்ஸ்ட்டு த இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர் இந்த சைக்கிள் வோல்டாகிராமில் என்னென்னா பீக் பொட்டன்ஷியல் இபிசி இபிஏ அண்ட் பீக் கரண்ட்ஸ் ஐபிசி ஐபிஏ. இது வந்து எதை பொறுத்துனா கேத்தோடிக் அண்ட் ஆனோடிக் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் வந்து இஸ் ஃபாஸ்ட் கம்பேர்ட் வித் அதர் ப்ராசஸஸ். மற்ற ப்ராசஸை கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் வந்து இதில் வந்து நல்லா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எலக்ட்ரோகெமிக்கலி ரிவர்சிபிள்னு சொல்கிறாங்க. இந்த பீக் செப்பரேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா டெல்டா இபி = டெல்டா இபிஏ - டெல்டா இபிசி = 2.303 RT/NF. இது வந்து ஃபார் ஏ ரிவர்சிபிள் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் at 25 degree Celsius DEP = 0.0592 per N volt R அல்லது 60 mV for 1 electron. In practice this value is difficult to attain because such factors as cell resistance-னால நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து வராது. irreversibly due to the slow electron transfer rate result DEP வந்து greater than 0.0592 per N volt இருந்தால் greater to say என்னன்னா 70 milli electron volt for 1 electron reaction வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து the formal reduction potential E0 வந்து reversible couple is given by E0 = EPC/EPA/2. reversible reaction the concentration of related peak is current by the Ranelagh-Sevcik expression at 25 degree Celsius. IP = 2.686 × 10⁵ N/3/2 AC0 D1/2 V1/2, where IP the peak current is amps, A is the electrode area, D is the diffusion coefficient, CO is the C0 is the concentration in mole per centimeter cube, N is the scan rate volt per second. நெக்ஸ்ட் வந்து இதோட அப்ளிகேஷன் எது இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா குவான்டிடேட்டிவ் டிட்டர்மினேஷன். பட் வைட்லி யூஸில் இதில் யூஸ் ஆகுதுன்னா ரிடாக்ஸ் ப்ராசஸில் ஸ்டடி ஆஃப் ரிடாக்ஸ் ப்ராசஸில் யூஸ் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங் த ரியாக்ஷன் இன்டர்மீடியட்டில் யூஸ் ஆகுது. அப்டைனிங் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ரியாக்ஷனில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிப்பிங் வோல்டாமெட்ரியில் ஃபஸ்ட்டு ஆனோடிக் ஸ்டிப்பிங் வோல்டாமெட்ரி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா குவான்டிடேட்டிவ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் அயானிக் ஸ்பீசிஸுக்கு யூஸ் ஆகுது. இது எதுக்குன்னா டிடெக்ட் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டிசால்வ்டு மெட்டல்ஸ் இன் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். மெட்டல் ஃபிலிம் வந்து ஃபார்ம்டு டூரிங் த ரிடக்ஷன் ஸ்டெப் த மெட்டல் பார்ட்டிகிள் அட் த எலக்ட்ரோடு. ஸோ த டிடெக்ஷன் ஆஃப் வெரி லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் இஸ் பாசிபிள். வெரி லோ கான்சன்ட்ரேஷனே ஆனோடி இதில் வந்து பார்க்கலாம். டிடெக்ட் மைக்ரோகிராம் பெர் லிட்ரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அனலைட்டு. திஸ் மெத்தடு எக்ஸலண்ட் டிடெக்ஷன் யூனிட், அதாவது 10.9 to 10.10 இது. இந்த ஸ்டெப்பிங் ஸ்டெப் வந்து இது லீனியராக இருக்கலாம், ஸ்டேர்கேஸாக இருக்கலாம், ஸ்கொயர் வேவாக இருக்கலாம் அல்லது பல்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து
cathodic stripping voltammetry, mirror image of anodic stripping voltammetry, except that the plating step the potential is held on the oxidizing potential and the oxidizing species are stripped from the electrodes sweeping from the potential negatively. This technique is used for the ionic species that are insoluble salts and will deposit on அல்லது பக்கத்தில் டெபாசிட் ஆகலாம் அல்லது நியர் த ஆனோடிக்கு அல்லது ஒர்க்கிங் எலக்ட்ரோட் டூரிங் டெபாசிஷன். இந்த ஸ்டிப்பிங் வோல்டாமெட்ரி வந்து லீனியராக இருக்கலாம், ஸ்டேர்கேஸாக இருக்கலாம், ஸ்கொயர் வேவாக இருக்கலாம் அல்லது பல்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அட்சார்ப்டிவ் ஸ்டிப்பிங் வோல்டாமெட்ரி. அட்சார்ப்டிவ் ஸ்டிப்பிங் வோல்டாமெட்ரி வந்து ஸ்மால் டு போத் ஆனோடிக் அண்ட் கேத்தோடிக் ஸ்டிப்பிங் வோல்டாமெட்ரி. இதை விட சிமிலர் அதாவது ஸ்மாலில் சிமிலர் டு ஆனோடிக் அண்ட் இது. எக்ஸ்பெக்ட் த pre-concentration of step is not controlled by electrolysis. Pre-concentration step on absorptive voltammetry வந்து accompanied by adsorption on the working electrode surface or by the reaction with chemically modified electrodes. Next application என்ன application analysis of available copper, zinc and manganese content in soils and vegetables samples and determination of food contaminants, toxic metal, pesticides, fertilizers, veterinary drugs, trace essential elements, food additive dyes and other organic compounds of biological significance. Next advantage என்னன்னா low cost instrument, allow the detect of multiple types of dissolved metal in one experiment, accuracy and fast result, sensitive and chemical species selective technique. Thank you.